ஓம் சாந்தி 11/12/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அனைவருக்கும் ஜீவன் முக்தியின் மந்திரத்தை கொடுக்கக்கூடிய சத்குருவின் குழந்தைகள் குரு ஆவீர்கள். நீங்கள் ஈஸ்வரனை பற்றி ஒருபோதும் பொய் சொல்ல முடியாது. கேள்வி: ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அடைவதற்கான விதி மற்றும் அதனுடைய புகழ் என்ன பாடப்பட்டிருக்கிறது? பதில்: ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அடைவதற்கு இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மை ஆகுங்கள். இந்த கடைசி பிறவியில் மட்டும் தூய்மையின் உறுதிமொழி செய்யுங்கள். அப்போது ஜீவன் முக்தி கிடைத்துவிடும். இதை பற்றிதான் ராஜா ஜனகரின் உதாரணம் பாடப்பட்டிருக்கிறது. அதாவது இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே ஒரு வினாடியில் உறுதிமொழியின் ஆதாரத்தில் ஜீவன் முக்தி அடைந்தார் என்று. முரளியின் பாடல். இந்த நேரம் சென்று கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. அனைவருக்கும் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை கொடுப்பதற்காக தந்தை வருகிறார். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல், ஜீவன் முக்தி வழங்கும் வள்ளல் ஒருவர்தான் என்று பாடப்பட்டிருக்கிறது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று ஏன் சொல்லப்படுகிறது? ராஜா ஜனகரின் உதாரணம் இருக்கிறதல்லவா? ஜனகரை பற்றி சொல்லும் போது அவருக்கு ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைத்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் ஜீவன் முக்தி என்று சத்தியுகம் திரேதாவை தான் சொல்ல முடியும். குருமார்கள் காதில் மந்திரம் சொல்கிறார்கள், அதை வசீகரண மந்திரம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அனைவரும் மந்திரம் கொடுக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு மகா மந்திரம், ஜீவன் முக்திக்கான மந்திரம் கிடைக்கிறது. இந்த மந்திரத்தை கொடுப்பது யார்? பிரம்மா குமார் குமாரிகள். அவர்களுக்கு இந்த மந்திரம் எங்கிருந்து கிடைத்தது? அந்த சத்குருவிடம் இருந்து கிடைத்தது. சர்வ உத்தமமானவர் ஒரு தந்தைதான். பிறகு குழந்தைகளாகிய நீங்கள் சர்வ உத்தமமானவர்களாக ஆகிறீர்கள். அவர்களிலும் சர்வ உத்தம குருமார்கள் இருக்கிறார்கள். அதாவது பொதுவா மந்திர தீட்சை வேணும் அப்படின்னா நல்ல குரு யாரு அப்படின்னு தேடிட்டு போவாங்க. சர்வ உத்தம குரு கிட்ட மந்திர தீட்சை வாங்கினா ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. அதுபோல அங்கேயும் சர்வ உத்தம குருமார்கள் இருக்காங்க. ஆனா சிவபாபா சர்வ உத்தமமானவர், அனைவரையும் விட உத்தமமானவர். பிறகு குழந்தைகளாகிய நீங்களும் கூட சர்வ உத்தமமானவர்களாக மாறிடுவீங்க அப்படின்றார். நீங்களும் கூட சத்குருவின் குழந்தைகள், குரு ஆவீர்கள். முதலில் நீங்கள் தூய்மையை பற்றி தான் புரிய வைக்கிறீர்கள். நாங்கள் ஒருபோதும் விகாரத்தில் செல்ல மாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்க சொல்கிறீர்கள். இங்கே இருப்பதே தூய்மையின் விஷயம்தான். நீங்கள் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே இந்த கடைசி பிறவியில் தந்தையிடம் நாங்கள் தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருப்போம் என்று உறுதிமொழி செய்கிறீர்கள். மனிதர்கள் இது உயர்ந்த குறிக்கோள், இப்படி செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். ஏன் செய்ய முடியாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? இல்லறத்துல இருந்துகிட்டு, குடும்ப விவகாரத்துல இருந்துகிட்டு தூய்மையாக இருப்பதா? சான்ஸே இல்லை, யாராலும் செய்ய முடியாது அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. ஆனா நீங்க இதுல என்ன இருக்கு, ஏன் இருக்க முடியாது அப்படின்னு இருந்து காட்டுறீங்க. அதுதான் இந்த மகா மந்திரத்தின் ரிசல்ட். பகவான் அனைவருக்கும் சொல்வதில்லை, பிராமண குழந்தைகள்தான் கேட்கிறீர்கள். இந்த விஷயத்தை நீங்கள் அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். முக்கியமான விஷயம் தூய்மைதான். தாமரை மலருக்கு சமமாக ஜனகரை போல் தூய்மையாக வேண்டும். அதாவது ஜனகரை பற்றி சொல்லும் போது ரொம்ப உயர்வா சொல்வாங்க. ஜனகருக்கு
அஷ்டாவக்ரர் தான் ஜீவன் முக்திக்கான ஞானம் கொடுப்பார். மேலும் ஜனக மகாராஜர் பற்றற்ற மகாராஜர், மோகஜீத் ராஜா. கொஞ்சம் கூட அவருக்கு எந்த விஷயத்திலையும் பற்று இருக்காது. சில சந்நியாசிகள் இவரை பார்த்து பொறாமைப்படுவது உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கிண்டல் பண்ணுவாங்களாம். நீ எல்லாம் அரண்மனையில் இருக்கிற, சுகபோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற, நீ எப்படி மோகஜீத் ராஜா ஆக முடியும் அப்படின்னு. குருவுக்கு எப்படியோ இந்த விஷயம் தெரிய வந்தது. ஆகையால அவர் ஒரு யுக்தி பிரயோகம் பண்றார். சன்னியாசிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஜனகரு உட்கார்ந்துருக்கிறார். குரு உபதேசம் பண்ணிட்டே இருக்கிறார். தியானம் பண்ண சொல்றார். அந்த தியானத்துல குரு தன்னுடைய தியான சக்தினால, யோக சக்தினால அந்த மிதிலா நகரமே எரியிற மாதிரி ஒரு காட்சி காட்டுவார். ஃபுல்லா காடெல்லாம் எரியிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ அந்த சன்னியாசிகள் எல்லாம் அந்த நகரம் எரியறது பார்த்து ஓடுவாங்க. ஏன்னா அவங்க துணியெல்லாம் காய வச்சிருந்தாங்களா, அதெல்லாம் எடுக்கிறதுக்காக ஓடுறாங்க. ஆனா ஜனகர் அப்படியே உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாரா. அப்போ குரு புரிய வைக்கிறார். பாருங்க, அவரு ராஜ்யத்திற்கு அதிபதி, மகாராஜா. ஆனால் அந்த மிதிலா நகரமே எரியுது. ஆனாலும் அவருக்கு ஒரு சங்கல்பமும் வரல, எந்த அசைவும் இல்லை, அப்படியே அமர்ந்திருக்கிறார். ஆனா நீங்க, உங்ககிட்ட ராஜ்யம் இல்லை, வசதிகள் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த துணிக்காக, ஒரு பீஸ் துணிக்காக நீங்கெல்லாம் ஓடுனீங்க. அப்போ பற்றுன்னா என்னன்றது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அன்றைக்கு குரு புரிய வைக்கிறார். ஆகையில ஜனக மகாராஜருடைய புகழ் நிறைய பாடப்பட்டிருக்கு. அனைவருக்கும் பகவான் ஒரே ஒரு நிராகார பரம்பிதா பரமாத்மா தான். அவர் படைப்பவர். ஸ்ரீகிருஷ்ணர் படைக்கப்பட்ட படைப்பு. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஒருவர் அல்லவா? அவரை சர்வ வியாபி என்று சொல்ல முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுக்குள் ஆலோசித்து சேவைக்கான திட்டங்களை உருவாக்க வேண்டும். ஆனால் குழந்தைகளுடைய லைன் கிளியராக இல்லாமல் இருந்தாலோ, ஏதாவது விகாரம் இருந்தாலோ, அல்லது பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொண்டிருந்தாலோ இந்த காரியம் நடக்கவே முடியாது. அதாவது சேவைக்கான திட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னா லைன் கிளியரா இருக்கணும், எந்த விகாரமும் இருக்கக்கூடாது, பேர் புகழ்ல மாட்டிட்டு இருக்கக்கூடாது. அப்போதான் இந்த காரியங்கள் செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது அப்படின்றார். இதில் புத்தியின் லைன் மிகவும் கிளியராக இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் கண்காட்சி வையுங்கள், அனைவரும் கேட்கட்டும். நாளேடுகளிலும் வர வேண்டும். அதற்கு செலவானாலும் பரவாயில்லை, செலவு செய்யுங்கள். நாளேடுகளில் கண்டிப்பாக போட வேண்டும். குழந்தைகளுக்கு மிகுந்த போதை இருக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச காலம்தான் மீதம் இருக்கிறது. அத்தீந்திரிய சுகத்தை பற்றி தெரிந்து கொள்ள கோப கோபியர்களிடம் கேளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் கோபி வல்லபரின் கோப கோபியர்கள். கோப கோபியர்கள் சத்யுகத்திலும் இருப்பதில்லை, கலியுகத்திலும் இருப்பதில்லை. பாரதம் அழியாத கண்டமாக இருக்கிறது. பாரதத்தின் மகிமையையும் நிறைய சொல்ல வேண்டும். பாரதம் அனைத்து கண்டங்களிலும் உயர்ந்ததாக இருக்கிறது, ஒருபோதும் அழிவதில்லை. இரவு வகுப்பு 16/4/1968. பிராமண குழந்தைகளாகிய உங்களைத் தவிர சங்கமயுகம் எப்போது வருகிறது என்பது யாருக்கும் தெரியாது. இந்த கல்பத்தின் சங்கம யுகத்திற்கு அதிகமான மகிமை இருக்கிறது. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை பிராமணர்களாகிய உங்களைத் தவிர வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. உங்களுடைய தலை மீது அரை கல்பத்தின் பாவம் இருக்கிறது. அது ஒரு வினாடியில் அழிந்து போகுமா என்ன? அதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்கிறது. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் இந்த ஞானத்தை தலைகீழாக புரிந்து கொள்கிறார்கள். அதாவது அரை கல்பத்தினுடைய பாவம் தலை மீது இருக்கு, அது ஒரு வினாடியில
போயிடுமா என்ன, அதுக்கெல்லாம் நேரம் எடுத்துக்குதுன்னு பாபா சொன்னால் சிலர் யோகா பண்ண மாட்டாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க? அதான் பாபாவே சொல்லியிருக்கிறாரே, அரை கல்பத்தினுடைய பாவங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு, அது கொஞ்சத்திலேயே போகாதுன்னு சொல்லியிருக்கிறாரே, நேரம் எடுத்துக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரே, அதனால அது மெதுவாக தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாபா சொல்றார், அதிர்ஷ்டத்துல இல்லைன்னா இப்படிதான் ஞானத்தை தலைகீழாக புரிஞ்சுப்பாங்க. பாபா எதுக்காக சொல்றார்? நாம மனசோர்வு அடையக்கூடாது இல்லையா? என்னடா இவ்வளோ யோகா பண்றோம், ஆனாலும் பாவ சுமை குறையவே இல்லை அப்படின்னு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இப்படி புரிய வைக்கிறார். அதை தலைகீழாக எடுத்துக்க கூடாது இல்லையா? சொர்க்கத்தை விட இந்த சங்கமயுகம் நல்லது, வைரம் போன்றது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இது நினைவிருந்தால் எவ்வளவு குஷி இருக்கும். மாணவர்களுக்கு குஷி இருக்கும் அல்லவா? ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப் என்று சொல்லுவாங்க. அதாவது மாணவ வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை. இதுவோ வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. இது மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்கான பாடசாலை ஆகும். எனவே யாரும் யாருடனும் கோபித்து கொண்டு வீட்டிலேயே அமர்ந்துவிடக் கூடாது. இது உங்களுடைய அதிர்ஷ்டத்தோடு நீங்கள் கோபித்துக் கொள்வது போல் ஆகும். அதாவது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, லௌகீகமாக இருந்தாலும் சரி, படிப்பு தான் சோர்ஸ் ஆஃப் இன்கம். படிப்பு படிக்கல அப்படின்னா எதிர்காலம் நல்லா இருக்காது. அந்த ஸ்கூல்ல கூட சில மாணவர்கள் ஏதோ காரணத்தினால கோவிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. அப்ப யாருக்கு இழப்பு? அதே போல இங்கு கூட சிலர் ஏதேதோ காரணங்களினால கோவிச்சுக்கிட்டு கிளாஸுக்கு வர்றதில்லை. படிப்பின் மீது நீங்க கோபத்தை காட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் மீது நீங்க கோபத்தை காட்டுவது போல அப்படின்றார். படிப்பில் கோபித்து கொண்டீர்கள் என்றால் என்ன கற்றுக்கொள்வீர்கள்? பாபா பிரம்மாவின் மூலம்தான் கற்பிக்க வேண்டும். எனவே ஒருவருக்கொருவர் கோபித்து கொள்ளக்கூடாது. இது மாயையாகும். யக்ஞத்தில் அசுரர்களின் தடை ஏற்படுகிறதல்லவா? இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா மற்றும் தாதாவின் அன்பு நினைவுகள். குட் நைட். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தை என்ன சொல்கிறாரோ அதை ஒரு காதால் கேட்டு இன்னொரு காதின் வழியாக விட்டுவிடக் கூடாது. ஞானத்தின் போதையில் இருந்து அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அனைவருக்கும் ஒரு வினாடியில் முக்தி ஜீவன் முக்தியின் அதிகாரத்தை கொடுப்பதற்கு தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் தியாகம் செய்து தந்தையை நினைவு செய்யுங்கள். வரதானம், தெளிவான புத்தியின் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பகுத்தறிந்து யதார்த்தமான நிர்ணயம் செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். புத்தி எவ்வளவு தெளிவாக இருக்கிறதோ அவ்வளவு பகுத்தறியும் சக்தி அதிகரிக்கிறது. விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிப்பதை விட்டுவிட்டு ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள். தந்தையுடன் தெளிவாக இருந்தால் ஒவ்வொரு விஷயத்தையும் சகஜமாக பகுத்தறிந்து யதார்த்தமான நிர்ணயம் செய்ய முடியும். எந்த நேரத்தில் எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதோ, சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வரக்கூடியவர்களின் மூட் எப்படி இருக்கிறதோ அந்த நேரத்தில் அதற்கேற்றாற்போல் நடக்க வேண்டும். அதனை பகுத்தறிந்து நிர்ணயம் செய்வது இது மிக பெரிய சக்தியாக இருக்கிறது. இதுதான் வெற்றி மூர்த்தியாக ஆக்கிவிடுகிறது. ஸ்லோகன், யார் உலகத்தின் இருளில் அகப்படாமல் அந்த இருளை நீக்கக்கூடியவர்களோ அவர்கள்தான் ஞான சூரியன் தந்தையுடன் இருக்கும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிக்கை. சதா மன்மனாபவ என்ற சிந்தனையில் நிலைத்திருந்து அலௌகீக அத்தீந்திரிய சுகம் அல்லது மனதின் சுவையை அனுபவம் செய்யுங்கள். அப்போது
இந்திரியங்களின் ரசனை, அதாவது அழியக்கூடிய ரசனையின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். பழைய உலகத்தின் ஏதாவது பொருட்களில் அல்லது இந்திரியங்களின் ரசனையில் மாட்டியிருப்பவர்கள் மனதின் சுவையை அனுபவம் செய்ய முடியாது. எனவே இதிலிருந்து விடுபடுங்கள். ஓம் சாந்தி. உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். தாய்க்கு எல்லாம் தாயே நானும் தன் சேயே, தாய்க்கு எல்லாம் தாயே நானும் தன் சேயே. உன்னால் எல்லாமே அடைந்தேன் அடைந்தேன். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். உயிர் உள்ளவரை நான் செய் நன்றி மறவேன். உயிர் பிரிந்த பின்னும் உனை பிரிய மாட்டேன். காலங்கள் மாறும், அதன் காட்சிகள் மாறும். எது மாறும் போதும் நான் மாற மாட்டேன். உன் புகழை பாட உடல் நானும் எடுத்தேன். நீ செய்த உதவியை ஒரு நாளும் மறவேன். தாய்க்கு எல்லாம் தாயே நானும் தன் சேயே. உன்னாலே எல்லாமே அடைந்தேன் அடைந்தேன். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். நான் கல்லாக இருந்தேன், கனியாக செய்தாய். முள்ளாக இருந்தேன், என்னை மலரச் செய்தாய். நான் உதவாத பொருள் என்று உலகம் நினைக்க, உயர்வான ஆத்மா நீதானே என்றாய். உயர்வான ஆத்மா நீதானே என்றாய். அழியாத செல்வம் அளவின்றி கொடுத்தாய். என் சுமைகள்